வணக்கம் எங்களுடைய அன்பான குழந்தைகளே. இன்று நாங்கள் உங்களுக்கு சம்பிரதாய முறையில் ரொம்ப இலகுவான கானேஷன் மலரை அப்படி செய்யலாம் என்று நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் அதுக்காக சிவப்பு நிறத்தில் ஒரு கடதாசி எடுத்துருக்கிறேன். இது மறுபக்கம் என்ன நிறத்தில் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இப்படி செய்வோம். இதோ இந்த கடதாசி இப்படி ரெண்டாக நாங்கள் மடிப்போம். அதுக்கு பிறகு இந்த கடதாசியை இதோ முக்கோணம் வர மாதிரி மறுபக்கத்துலேயும் மடிப்போம். அது பிறகு மற்ற பக்கம் திருப்பி இதோ எப்படி நாங்கள் இரண்டாக மடிப்போம். இனி மறுபக்கத்தையும் திருப்பி நாங்கள் இப்படி இரண்டாக மடிப்போம். இப்போ பிள்ளைகளுக்கு தெரியும், இப்போ பூக்கள் செய்கிறது என்றாலே உங்களுக்கு தெரியும் இப்படித்தான் நாங்கள் மடிக்க வேண்டும் என்று. இனி இதோ இந்த மாதிரி எடுத்து இப்படி நாங்கள் ஒன்றாக சேர்க்கணும். இனி நாங்கள் சிவப்பு நிறம் உட்பக்கம் வர மாதிரியும் வெள்ளை நிறம் வெளிப்பக்கத்தில் வர மாதிரியும் நாங்கள் எடுத்துருக்கிறோம். இனி இதை இப்படி மேல் நோக்கி இந்த கோடு சரியாக நடுவில் வர மாதிரி இப்படி மடிப்போம். இனி இந்த பகுதியையும் இப்படி மடிப்போம். இதுக்கு பிறகு பாருங்க, இதை விரித்து இதோ இப்படி நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறது தானே, இந்த மாதிரி கோடு வருது. இந்த கோடு இந்த கோட்டுக்கு சரியாக நேராக வர மாதிரி நாங்கள் இப்படி அழுத்தி மடித்து எடுப்போம். இனி இதை திருப்பி இதோ மறுபக்கத்துலேயும் இப்படி மடித்து கொள்ளுவோம். இனி அது மாதிரி மறுபக்கம் திருப்பி இதே போல் நாங்கள் இப்படி மேல் நோக்கி மடித்து கொள்ளுவோம். இதோ இப்படி. இப்போ நாங்கள் மீண்டும் அதை திறப்போம். திறந்து இப்படி நாங்கள் மடித்து கொள்ளுவோம். இதோ மற்ற பக்கத்தையும் எடுத்து இதே மாதிரி இப்படி செய்து இதோ இப்படி மடித்து கொள்ளுவோம். இதோ இந்த கோடுகளை அழுத்தி நாங்கள் இப்படி. இனி ஒரு கத்திரி எடுத்து நாங்கள் இதோ இப்படி வர மாதிரி கொஞ்சம் ஒரு வட்டமாக வர மாதிரி நாங்கள் வெட்டி கொள்ளலாம். அப்படி இல்லை விட்டால் இன்னும் உங்களுக்கு இலகுவாக நீங்கள் செய்ய வேணுமென்றா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு கானேஷன் மலர் எப்படி வரும்னு பார்த்தா இதோ இப்படி வரும் தானே, ஒரு நேராக வராமல் இப்படி சின்ன 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 வளைவுகளாக வரும். ஆகவே இப்படியான குட்டி குட்டி வளைவுகளை நாங்கள் கீறிட்டு அதன் பிறகு நாங்கள் வெட்டும்போது உங்களுக்கு இப்படி மாறி மாறி வெட்டும்போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சில பிள்ளைகள் மத்தியில் இப்படியான டிசைனாகவே வெட்டக்கூடிய கத்திரிகள் இருக்குது. ஆனால் இல்லாதவங்க இப்படி கீறிட்டு நீங்கள் இந்த மாதிரி வளைவும் நெளிவுமாக இப்படி வெட்டி கொள்ளலாம். சரியா? இப்போ நாங்கள் வெட்டியாச்சு. இப்போ பாருங்க, இந்த பகுதி இருக்குது தானே, இதோ இந்த அளவில் இதை இப்படி கொஞ்சம் மடிக்கணும். பாருங்க. இனி இதை திருப்பி கொஞ்சம் பாருங்க. இப்போ இந்த கானேஷன் பூவில் இந்த இதழ்களை பாருங்க, இந்த பாருங்க. இதை எப்படி நாங்கள் இதை சரியாக இணைக்கலாம்னு பார்க்கலாம். இதோ இப்படி திருப்பி பார்த்துட்டு உங்களுக்கு விளங்கும். இதோ இந்த பகுதியில் சின்ன சின்ன கோடுகள் இருக்குது தானே, இந்த கோடுகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் அப்படி 2 கோடுகள் இருக்கு. ஆகவே எங்களுக்கு வேணும் இதை இப்படி இந்த ஒரு விரலால் இப்படி கொஞ்சம் கீழ் நோக்கி இழுத்து இந்த 2 இதழ்களையும் நாங்கள் சேர்க்கணும். அதே போல் மற்ற பகுதியையும் படுத்த இதோ கீழ் நோக்கி இழுத்து இதோ 2 பக்கத்தையும் இப்படி சேர்த்து இதோ எப்படி
இப்போ பாருங்கள், இதே மாதிரி இந்த பகுதியையும் எடுத்து நாங்கள் கீழ் நோக்கி கொஞ்சம் அழுத்தி இந்த இதழ்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். பாருங்க, இனி கடைசி இதழ் பாருங்க. இதையே இப்படி கொஞ்சம் மடித்து, இதையே இப்படி மடித்து, இதோ இதை அருகில் எடுக்கும்போது இதை கொஞ்சம் அழுத்தி மடக்கி நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எல்லாமே மடித்து முடித்து விட்டோம். இனி பாருங்க, இதோ பாருங்க. இப்போ இதழ்களை இப்படி விரித்து பார்க்கும்போது பாருங்க, இதோ பார்த்தீங்களா, எவ்வளவு அழகான கானேஷன் மலரை நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். இனி நாங்கள் எங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து, எங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நிறைய நாங்கள் பூ வகைகளை செய்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் நீங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் இந்த பூ வாஸ், அதாவது பூச்சாடி எப்படி செய்கிறதுங்கிற பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். எங்களோட இணைந்திருங்க. டிபி கிட்ஸ் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னும் நாங்கள் அழகழகான கைவினையை செய்வோம். போய் வருகிறேன். நன்றி.